ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே கும்பராசி. 2025 மார்ச் 29 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். பொதுவாக கோச்சார பலன்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காத ஜோசியர்னா, இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு 5% வேலை செஞ்சால் பெரிய விஷயம், கூடுனா 10%. தசாபுத்திகள் அடிப்படையிலேயே நமது வாழ்வியல் சம்பவங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. கோச்சார பலன் என்பதே ராசிக்குத்தானே தவிர லக்னத்துக்கு கிடையாது. கும்ப லக்னம், அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்கள், சதய நட்சத்திரத்தின் 4 பாதங்கள் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களை உள்ளடக்கியது. இந்த கோச்சார பலனில் ஜென்ம சனி உங்களை விட்டு விலகுகிறார். இது ஒரு பெரிய நல்ல விஷயம். நீங்கள் பிறந்தது அவிட்டமாக இருந்தால் செவ்வாய் திசை ராகு திசை முடிஞ்சு குருமகா திசைக்குள்ளே பிறப்பீங்க. இளம் பருவத்தில் குரு பகவான் 2-11 கூடையவருங்கிறனால புதிய முயற்சிகள், வெற்றி, முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி போன்றவற்றை இந்த ஜென்ம சனி விலகிய பிறகு உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் ராசிநாதன் அப்படிங்கிற முறையில் அவர் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் போய் அமர்றதுங்கிறது, அது ஒரு இயற்கை சுபருடைய வீட்டில் அமர்றதுங்கிறது பெரும் நெகட்டிவ் ஒன்றும் இல்லை. பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் உண்டு. அடுத்து அந்த தனாதிபதினு சொல்லக்கூடிய 2 கூடிய குருவும் அடுத்த கட்டத்தில் நகர்ந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போய் உங்கள் ஜென்ம ராசியை பார்க்க இருக்கிறாருங்கிறது இது மே மாதம் நிகழக்கூடியது. இதுவும் ஒரு கூடுதலான சிறப்பு. 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால பொதுவாக வாக்கு கொடுக்கும்போது சற்று கவனத்துடன் செயலாற்ற வேண்டியது அவசியம். இது கும்பராசிக்காரங்க எப்போவுமே செய்யணும். படபடன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் அதில் நெகட்டிவான பலன்களை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது தப்பு. ஸோ வாக்கு கொடுக்காமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை சனி பார்ப்பார். அப்படிங்கிறதுனால வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, சொத்து சேர்ப்பது, வாகனம் வாங்குவதுங்கிற மாதிரியான சில பலன்கள் இருக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்தை சனி பார்க்குறார். வெளிநாட்டு பிரயாணம், நீண்ட தூர பிரயாணம், திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு போன்றவற்றையும் கொடுப்பார். 11ஆம் இடத்தை சனி பார்க்குறதுங்கிறதும் இன்னும் கூடுதல் சிறப்பு தான். 11ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லாபஸ்தானம், ராசிநாதன் லாபஸ்தானத்தை நோக்கிறார். அப்படிங்கிறது அதுவும் ஒரு குரு வீடுங்கும்போது உங்களுக்கு குரு திசையும் நடப்பில் இருந்ததுன்னா நிச்சயமாக தொட்டது துளங்கும் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். எடுக்கும் காரியங்களில் தொடர்ச்சியாக குழப்ப மனோநிலையை சந்தித்து கொண்டே வரக்கூடிய இந்த அமைப்புக்கு இந்த காலகட்டத்தில் ஜென்மசனி விலகின பிறகு குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். நார்மலாகவே ஜென்மசனி நடக்கிற காலத்தில் குழப்பம் இருக்கும். அந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறப்பதற்கான வாய்ப்புகளாக இந்த காலக்கெடு இருக்கும். அதனால் ஜென்மசனி விலகலை கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். சார், அதே நேரத்தில் ஜென்மத்துக்கு ராகு வராரே, என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு ராகு கெடு பலன்கள் செய்யும் கிரகம் அல்ல. குருவின் பார்வை ராகுவை சமாதானப்படுத்திவிடும். 5ஆம் இடம்ங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து குரு பகவானின் பார்வை பெறுவதனால குருவின் பார்வை ராகுவை நிச்சயம் சமாதானப்படுத்திவிடும், யோகிதைகள் உண்டாகும். மொத்தத்தில் கிரக பயிற்சி பலன்களை நம்ம தசாபுத்திகளின் அடிப்படையிலே தான் கணித்து கொள்ள வேண்டியது அவசியம். சரி, எனக்கு கும்பராசி தான், ஆனால் குரு திசை இல்லை, சனி மகா திசை நடந்துட்டு இருக்கும்போது சனி பகவான் ஒரு இயற்கை பாவக்கோள், உங்கள் ராசிநாதன், அதே நேரம் இயற்கை சுவர் வீட்டில் போகிறாருங்கிறதுனால கண்டிப்பாக உழைப்புக்கு ஏற்ற ஊதியம், வேலையில் மாற்றம், உத்தியோகத்தில் உயர்நிலை பெறுவதற்கான யோகிதைகள் போன்றவற்றை மத்தியம வயதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கொடுப்பார். நார்மலாக சனி திசை நடக்கும்போது சொல்கிற பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சாரத்தில் 7.5 சனி அஷ்டம் சனி நினச்சின்னா சனி திசை பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது, ஒரு மாதிரி சுமாரான பலனை தான் தருங்கிறதுனால சனி திசை நடந்து கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறாருங்கிறத மறந்துடவே கூடாது. வாக்குவாதம் செய்வது, பண விஷயத்தில் ரொம்ப நிதானமாக இருக்கிறது, குடும்ப உறவுகளை பேணி காப்பது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம். சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் சிக்கலில் மாற்றிக்கொள்ளும் அமைப்பு சனி திசை நடக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சனி அப்படிங்கும்போது பணம் சம்பாதிப்பதில் நிறைய தடைகள் இருக்கும். இன்றைக்கி வருது நாளைக்கு வருதுன்னு வருமானம் கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்தாருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கூட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை 2ல் உட்கார்ற சனி கொடுப்பார். இது கும்பராசியில் பிறந்து சனி திசை நடக்கிறது.
ரைட், நான் கும்பராசி தான் சார், ஆனால் எனக்கு சனி திசையில் குரு திசையில் புதன் திசைக்கு வந்துட்டேன், மிடில் ஏஜை தாண்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் இருக்கும்போது புதன் உங்கள் ராசிக்கு 5-8 குடைவர். குழந்தைகள் வழியில் சுப செலவுகள், பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம், உயர்கல்வி மேன்மைகள் போன்றவற்றை தரும் அமைப்பாக புதன் இருப்பார். பொதுவாக புதன் திசை நடந்தால் கடன் அதிகரிக்குங்கிறதுனால கடன் விஷயங்களில் சற்று எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். நார்மலாகவே 2ல் சனி இருந்தால் கடன் வாங்க வேண்டியது வருங்கிற அமைப்பும் இருக்கும். கௌரவ கடன்கள் அப்படிங்கிறத 5க்கு வரக்கூடிய குரு பகவான் தருவார். இப்போ குழந்தைங்களுக்கு சுபகாரியம் பண்ணுறதுக்காக கடன் வாங்குறது, வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குறது, கார் வாங்குறதுக்காக கடன் வாங்குறதுன்னு புதன் திசை நடக்கிறவங்க நிச்சயமாக கடனை ஏற்படுத்தும் தன்மை ஏதோ ஒன்றில் வரும். அதே மாதிரி வெளிநாடு போவதற்காக கடன் வாங்குவது, திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி அதுக்காக கடன் வாங்கி செலவு பண்ணிடுறது, தொழில்களில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை இந்த கடன் தரும் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பு இருக்கும். பொதுவாக கோச்சார பலன் அப்படிங்கிறது அடிப்படையில் என்ன திசை நடக்குதுங்கிறதையும் என்ன புத்தி நடக்குதுங்கிறதையும் பொறுத்து சம்பவங்கள் தீர்மானிக்கப்படும். இதில் கும்பராசிக்காரர்களுக்கு சனியும் புதனும் நண்பர்கள். இப்போ நம்ம அவிட்டத்தில் பிறந்திருந்தாலோ சதயத்தில் பிறந்திருந்தாலோ புரட்டாதியில் பிறந்திருந்தாலும் சனி புதன் தான் மிடில் ஏஜில் உங்களுக்கு நடப்பில் வரக்கூடிய கிரகங்களாக இருக்கும், குறிப்பாக புதன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த 7.5 சனியை ஈஸியாக கடந்து வந்து விட முடியும். சரி, எனக்கு புதன் திசையும் இல்லை, கேது மகா திசை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு கேது வரப்போகிறார் மே மாதம். அப்போ வாழ்க்கை துணை விஷயத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, திருமண பந்தம் முறிந்து போய் விடாமல் பார்த்து கொள்வது, கூட்டாளிகள் வகையில் பங்காளிகள் வகையில் பிரச்சனைகள் ஏற்படாமல் கவனத்துடன் இருப்பது, இதிலெல்லாம் இருக்கணும். சமுதாயத்துக்கும் உங்களுக்குமான தொடர்புகளை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நடக்கிறது கேது திசை, அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தின் வாயிலாகவும் செயல்படுவார். அதுதான் அதிகப்படியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல மறந்துடக்கூடாது. கேது திசையும் தாண்டி சுக்கிர திசையில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் கவலையப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 60 வயசை தாண்டி இருக்குங்கிறதுனால இது ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்காது. மொத்தத்தில் கோச்சார பலன் 5 முதல் 10% தான் வேலை செய்யும். அதுவும் உங்களோட தசாபுத்தி அடிப்படைகளில் தான் வேலை செய்யும். இதில் எந்த தசை நடக்குதுங்கிறத பொறுத்து இதில் பலன்களின் பெருமளவு மாறுபாடுகள் இருக்கும். அதுலேயும் அந்த தசாநாதன் உங்கள் லக்னாதிபதிக்கு யாருங்கிறத பொறுத்து பலன்களின் துல்லியத்தன்மை தீர்மானிக்கப்படுங்கிறத நீங்கள் எப்பயுமே மறந்துடக்கூடாது. நார்மலாக 7.5 சனியில் வாக்குஸ்தானத்தில் சனி, வாக்குஸ்தானத்துக்கு சனி, ஜென்ம சனி வளர்றது பெரிய நல்ல விஷயந்தான். ஜென்ம சனியை விட மோசமான விஷயம் வேறு ஒன்றும் இருக்காது. அஷ்டம சனி அளவுக்கு ஈக்குவலாக குழப்பத்தை தரக்கூடியவர் ஜென்ம சனிக்கார். அவர் வேலைக்கு வாக்கில் வராருங்கும்போது மழை விட்டு விட்டது, தூவானம் இன்னும் விடவில்லை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழலை தான் கொடுக்கும். ஸோ பேச்சு, வாக்கு, குடும்ப உறவுகள் நிதானம் தேவை. பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. தனத்தை சம்பாதிப்பது, செலவழிப்பது போன்ற விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கையுடன் விழிப்புணர்வுடன் நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா பண விஷயத்தில் தப்பான முடிவுகள் எடுத்தோம்னா அது வாழ்க்கையில் பிற்பகுதியில் நிறைய சிக்கல்களையும் குளறுபடிகளையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாகும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடோடு நீங்கள் உங்களுடைய ராசிக்கு உகந்த தெய்வங்களாக நீங்கள் துர்க்கையையும் காளி தேவியையும் வணங்கலாம். துர்க்கை மற்றும் காளி தேவி வழிபாடு செய்கிறதோடு ஆஞ்சநேயர் வழிபாடும் செஞ்சு வரும்போது இந்த 7.5 சனி, வாக்கு சனி அந்த மாதிரியான பிரச்சனைகளில் பெரும் தாக்கம் எதுவும் இருக்காது. பொதுவாக சனி பகவான் பிடிச்சிட்டாங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு நான் சொல்கிற மெயின் அட்வைஸ் பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்க கற்றுக்குங்க. ஏன்னா சோம்பேறித்தனமாக இருந்தால் தான் சனி பகவானுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாகும். அதுதான் அவருடைய இயல்பே, மந்தன் அப்படின்னு அவர் சொல்கிறோம். நீங்கள் எப்போவுமே ஆக்டிவாக இருங்க, சுறுசுறுப்பாக இருங்க. உங்கள் உடல்லேருந்து வேர்வை வெளியே போகிற அளவுக்கான வேலை பாருங்கள் அல்லது உடற்பயிற்சி பண்ணுங்கள். அன்னதானம் செய்யுங்கள், முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நன்மைகள் நிகழும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.